இந்த வீடியோவில் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 400 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 800 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். முந்திரி 50 கிராம், நெய் 100 கிராம் எடுத்திருக்கேன். தண்ணி, கேசரி பவுடர். இப்போது 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு முந்திரி பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கோங்க. ரவையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப் ரவை நான் போட்டிருக்கேன். அதுக்கு 8 டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி தாராளமாக விட்டால் தான் நமக்கு நல்லா வரும் கேசரி. இப்போது ரவையை நல்லா கொட்டிட்டு கலரிக்கோங்க. ரவை வெந்த உடனே சர்க்கரையும் போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ரவை வெந்துடும். அதுக்கப்புறமா சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேசரி பவுட்ரு போட்டுட்டு நெய் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டு இறக்கிடலாம். நம்ம கேசரி ரெடி.